ஹாய் மக்களே, வெறும் 5 நிமிஷம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் கறி. இது நல்ல சைடிஷ்ஷாக மட்டும் இல்லை, நல்ல ஸ்டார்டர் ஐட்டமாக கூட இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச வாழைக்காவெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். லைட்டாக ஒரு பரட்டிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரே 1 நிமிஷம் வேக வச்சா போதும். அந்த வாழைக்காய் அந்த பக்கம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு பிடி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு எல்லாத்தையும் கொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் குக் ஆகிட்ருக்கும். நம்ம மூடியை திறந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை அதில் போட்டு அப்படியே ஒரு பரட்டப்படுத்திக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு வாழைக்காவையும் அந்த மசாலையும் சேர்த்து நல்லா பரட்டி விடணும். மசாலா வாழைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த 5 நிமிஷம் சமையலில் சந்திக்கலாம்.